தற்போது நம்முடைய திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு துரை கருணா. தற்போது வணக்கம். இன்று நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்புல பல முக்கிய திருப்பங்கள் ஏற்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. டிடிவி தினகரனுக்கு தொகுதிகளை ஒதுக்கவும் முடிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற அண்மை தகவலை பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அவர்களோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இந்த தகவலை தெரிவிக்கவில்லை. இதையும் தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகளோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற நிர்வாகிகளோ இது தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. எனவே இது நமக்கு கிடைத்த பல்வேறு விதமான கேஷியங்களாக வதந்திகளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னார்ல, யாரோடு கூட்டணி, எந்த கட்சியோடு கூட்டணி, நம்மிடம் யாரெல்லாம் வருகிறார்கள் என்பதையெல்லாம் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகத்தான் முடிவெடுத்து அப்பதான் கூட்டணி உறுதியாகும் என்று தெரிவித்திருந்தார். அதுல அந்த தீர்மானத்திலேயே சொல்லியிருந்தாங்க, தமிழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ அணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை ஒப்புக்கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு இணக்கமானவர்களை மட்டுமே நாங்கள் அணிக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்மானமும் போட்டிருந்தாங்க. ஆக எந்தெந்த கட்சி இணக்கமானது, யாரையெல்லாம் என்டிஏ அணியில் கொண்டு வரலாம் என்பது தொடர்பான பூர்வாங்க பேச்சுவார்த்தை மட்டும்தான் திரு பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி குழுவினரிடம் நடைபெற்றிருக்கும் என்பதுதான் என்னுடைய அரசியல் புரிதல். இல்ல, இன்னைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் அதை மையப்படுத்தினதா தானே இருக்க முடியும். பாஜகவோட நிலைப்பாடு அதுதானே, டிடிவி தினகரன் பன்னீர்செல்வத்தை இணைக்கணும் அப்படிங்கறதானே. நிச்சயமா அதை மையப்படுத்தி தான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு திமுகவிற்கு எதிரான மனநிலை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜகவின் விருப்பமாக இருக்கிறது. அதற்கான முன்முயற்சியை தான் பாஜக எடுத்து ஒரு குழுவை அனுப்பி இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் 70 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து இதுல 50 தொகுதிகளில் நாங்கள் நிச்சயம் நிற்க வேண்டும். இதையும் தாண்டி ஒரு 18-20 தொகுதிகள் இன்று அதிமுக வெற்றி பெற்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்களாக இருக்கிற அந்த தொகுதிகளை கேட்கிறார்கள். இது எல்லாமே நமக்கு கிடைத்த தகவல்கள். டெல்லியில இருந்தும் இங்க இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தும் கிடைக்கிற தகவல்கள். ஆனா இதனுடைய உண்மை தன்மை என்பது அந்த இறுதி கட்ட பேச்சுவார்த்தை. நீங்க யாரெல்லாம் இந்த கட்சிக்கு வர்றாங்க, இந்த என்டிஏ அணிக்கு எடப்பாடி தலைமையில யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் முடிவெடுத்ததற்கு பிறகுதான் இந்த இடப்பங்கீடு, யார் யாருக்கு எத்தனை தொகுதி, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதுமே ஜனவரி பிப்ரவரியில தான் வரும். நிச்சயமா. அப்ப எடப்பாடி பழனிசாமி கரார் காட்டுறார் அப்படிங்கறதான இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பாஜக ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் பொறுப்பாளரை நியமித்து அவ்வளவு எளிதில் மாற்றியதில்லை அப்படிங்கும் போது பியூஷ் கோயலை கொண்டு வராங்க அப்படிங்கும் போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டே இருக்கு அப்படிங்கிற போது அந்த பிடி எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் இறுக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஒருபோதும் இருக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு 2021 கரார் காட்டின அந்த வலிமை இல்லை என்பதுதான் நிதர்சனம். அதனாலதான் ஏப்ரல் மாதம் இவரை தூக்கிட்டு போய் டெல்லியில உட்கார வச்சு பேசி உடன்பாடு கொண்டார்கள். இல்லைன்னா அவங்க இங்க வந்திருப்பாங்க. அமித்ஷா இங்க வந்துதான் பேசியிருப்பாரு. எம்ஜிஆர் மாளிகையிலயோ அல்லது லீலா பேலஸ்லயோ வந்துதான் பேசியிருப்பாரு. இங்கிருந்து கொண்டு போய் பேசுற போதே அவர் பலகீனமான நிலையில் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அதிமுகவா இல்லை என்பதால் தான் இந்த நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இவர் சொல்றதுதான் இடம், அவர் சொல்றதுதான் சீட்டு அப்படிங்கறதெல்லாம் ஏற்க மாட்டார்கள். இன்றைக்கும் இந்த தாவேகா உட்பட பல்வேறு அரசியல் இயக்கங்கள், அவரே சொல்லியிருக்காருல்ல, ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு, ஒரு மிகப்பெரிய சேதத்தை இந்த இதுல அணிக்கு உருவாக்குவார் பேசியிருக்காருல்ல. இப்போ இது தொடர்பாலாம் பேசி திரு எடப்பாடியை தங்கள் வழிக்கு கொண்டு வந்து ஒரு 150ஓட நீங்க நில்லுங்க, மீதத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு சகோதரா. வாய்ப்பு இருக்கு. அது நடக்கும் நினைக்கிறீங்களா? நடக்கும். நடந்தால்தான் வெற்றி சாத்தியம்.
நீங்க பிடிவாதமா 170 180 நான் நிப்பேன், மற்றவங்க எல்லாம் 3 2 1ன்னா உள்ளடி வேலைகள் நடந்து ஒருவருக்கு ஒருவர் காலை வாரும் சூழல் வரும். இன்னொரு யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமை மிக்க கூட்டணியோடு இருக்கு, ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த திமுகவுக்கு எதிரான மனநிலை, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விருப்பம் உள்ள மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அதிமுக அணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்ப வரும்? வலிமை மிக்க அதிமுக, அதோடு வலுவான கூட்டணி. இது திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை நான் குறிப்பிட்ட அந்த பொதுவெளி மக்களுக்கும் கட்சியினருக்கும் ஏற்பட வேண்டும். அப்பதான் அவங்க திமுகவுக்கு எதிராக களமாடுவார்கள் தீவிரமாக. இந்த யதார்த்த நிலையை திரு எடப்பாடி உணர்வதற்கு பாஜக தன்னாலான அழுத்தங்களை கொடுக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுகவால மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. நன்றி திரு துரைக்கருணா.